நம்ம இப்போ இருக்கிற கோவில் வரேங்க. நம்ம இப்போ இருக்கிற கோயிலுக்கு பேர் மார்க்கண்டேஸ்வரர் கோயில்னு பேர். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் கஞ்சன் கொல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு சின்ன ஷெட்டு தான் இருக்குங்க. ஒரு ஷெட்டுன்னு கூட சொல்லணும். ஆமாம், ஷெட்டு மாதிரி. மேலே வந்து ஒரு ப்ளூ தார்பாலின் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கூரையெல்லாம் கொஞ்சம் போட்டுருங்க. இவர் ஐயா இருக்கார். ஐயா தான் வந்து இந்த ஊர்க்காரரு. ஆனால் அவர் இருக்கிறது ஒரு கொஞ்சம் தூரத்தில் செந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த அரியலூருக்கு அந்த பக்கம். அங்கே சிமெண்ட் ஃபேக்ட்ரிலாம் வந்து அந்த ஏரியாவில். அந்த ஊரில் விழிப்புணரும் குறிச்சிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் அவரே வந்து சரி பண்ணி அவர் அங்கே வழிபாடு நடத்திட்டு இருக்காரு. இட்ஸ் அ கிரேட் நியூஸ். அவர் வந்து இது சொந்த ஊருங்கிறதுனால தற்செயலாக இங்கே இருந்தார். நம்ம இந்த கோயில் வயலுக்கு நடுவில் இருக்கிற கோயிலை பார்க்க வரும்போது அவரை பார்த்தோம். இல்லைனா வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்க முடியும். இப்போ அவரால் நமக்கு வந்து ஒரு தீபாராதனையும் பிரசாதமும் கிடச்சிது. ஸோ இவர் தான் மார்க்கண்டேஸ்வரர். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும் செவர் இருக்குது. இந்த செவர் வந்து இது ஒரு பழைய செங்கல் சுவர் இது. ஸோ இது கீழே வந்து ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அப்பேரண்ட்லி இந்த கோயிலுக்கு ஒரு கம்பி வலை மட்டும் சும்மா போட்டிருக்காங்க. சிவன் அம்பாள்லாம் எதுவும் இல்லை. ஒரு அழகான ஒரு நந்தி ஒன்று இருக்குது இங்கே. ஸோ அதுக்கு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி அதை வச்சுருக்காங்க. ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு பலிப்பீடம், பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு பலிப்பீடம் இருக்குது. ஒரு நந்தி இருக்குது. ஒரு சுவாமி மார்க்கண்டேஸ்வரர் இருக்கார். இதே கஞ்சன் கொல்லையில் இன்னும் 2 கோயில்கள் இருக்குது. பட் அதெல்லாமும் இதே மாதிரி தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ பர்ஸ்பெக்டிவ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த வயலுக்கு நடுவில் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது நேராக பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கு அப்புறமா இருக்கிறது வந்து கொள்ளிடத்துலேருந்து வடக்க வந்து தலைப்பு எடுத்து வர ஒரு வாய்க்கால். அது வந்து வீராணத்துக்கு போகிற வாய்க்கால். அது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தெற்க. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொள்ளிடம் ஆறு ஓடுது, அணக்கரை. அப்படியே ஒரு 25 கிலோமீட்டர் போனீங்கன்னா கும்பகோணம் அதெல்லாம் வரும். இவர் மார்க்கண்டேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா லைக் செட் இது வயலுக்கு நடுவில் இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா எய்யலூர் அப்படின்னு வரும். எய்யலூர்லாம் வந்து ஐ பிலீவ் இட் இஸ் இன் ஒரு தேவார வைப்பு தலம்னு நினைக்கிறேன். அந்த எய்யலூர் சிவன் கோயிலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் ஆனால் இவ்வளவு தாங்க இருக்குது. துரதிருஷ்டவசமாக ஆல் தட் இஸ் லெஃப்ட் இஸ் திஸ் கோவில். பட் ஊர்க்காரங்கள்ட்ட கேட்டு நம்ம வந்தோன்னா வர முடியும் இங்கே. ஸோ இந்த ப்ளூ ஷெட்டை கண்டுபிடிச்சி வரணும். அவங்க இல்லைனாலும் அது ஒரு முன்னாள்லேருந்தே நீங்கள் அந்த கோயிலை பார்க்க முடியும். அவர் நிற்கிற இடத்துலேருந்து நம்ம சும்மா அது உள்ளே பார்த்தோன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான இதில் இருக்குது. ஆக்சஸ் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் நிற்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு அம்மா மாடை பிடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து தான் ஆக்சஸ். ஒரு சின்ன ஒத்தையடி பாதை இருக்குது. அந்த கஞ்சங்குளம் ஊருக்குள்ளே வந்து கேட்டு பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கஞ்சன் கொல்லை மார்க்கண்டேஸ்வரர் கோயில். நேரம் இருக்கும்போது இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் வந்து கட்டாயம் பார்க்கணும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.